வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சி டிசைன்ஸ் தான். உங்களுடைய சாரீக்கு அழகாக வீட்லேயே நீங்கள் செய்கிற மாரி நுணுக்கங்களோட சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீக்கு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். பிங்க் கலரில் ஆரஞ்சு ஷேடு உள்ள ஒரு சாரீ. இதை பாருங்கள், ப்ளைனாக அந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த துணி வந்து எனக்கு ப்ளவுஸ்லேயும் சாரீ உள்முந்திலையும் நிறைய கிடச்சிது. அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இது 4x4 இன்ச் அளவுள்ள ஒரு பிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 21 பீஸ் எனக்கு தேவைப்படுது. 21 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஃபோல்டு பண்ண வேண்டி வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்டு, தேர்ட் ஒரு ஃபோல்டு, அப்படி முக்கோணமாக ட்ரையாங்கிளாக மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இது வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் எளிமையாக நீங்களே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதை கட் பண்ணி தனித்தனி பீஸாக முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சாரியில் அட்டாச் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்துலேயே இப்படி ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாற்றி அடிக்க வேண்டாம். இதில் நம்ம அந்த பீஸ் நிறைய பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேல் பகுதியிலேருந்தே நம்ம அட்டாச் பண்ணிட முடியாது. ஏன்னா பாருங்கள், நாம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உள்பக்கமாக மடித்து வெளியே எடுத்து தான் டிசைன் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், நீங்கள் முனையில் வச்சிங்கன்னா அப்படி நம்ம உள்பக்கமாக மடித்து அந்த லீஃப் டிசைன் கொண்டு வரும் பொழுது சாரீக்கு மேலே வெளியே தெரியும் பாருங்கள். அப்படி வரக்கூடாது. கரெக்டாக சாரீ முடியும் போது டிசைனும் முடிகிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி வச்சு தைக்கிறோம். இப்படி இறக்கி வச்சதுக்கப்புறமா நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. அதை சாரியில் வச்சு அந்த ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை திருப்பியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த பீஸ் நம்ம அடித்து வச்சுருக்க ஸ்டிச்சு மறைகிற அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பீஸுக்கும் இடையில வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. அப்போ நம்ம லீஃப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அழகாக எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கமாக அப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா ஒரு லீஃப் மாரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். அப்படி எல்லாத்தையும் முதல்ல எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் கோல்டன் பீஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் லீஃப் எண்டில் வைக்கிறதுக்கு ஆரி பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது 2 வச்சுருந்தா பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இப்படி நம்ம டெக்கரேட் பண்ணும் பொழுது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த லீஃப் தொடங்குகிற இடத்துல இந்த ஸ்கொயர் பிட்டை வைக்க போகிறோம். லீஃப் எண்டில் வந்து முனையில் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நல்லா க்ளூ நிறையவே கொடுத்துக்கோங்க. இந்த ஃபெவிக்ரில் வந்து உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் மறைஞ்சிரும். அதனால் நல்லா நிறைய கொடுத்துட்டு ஒட்டுங்க. இப்படி ஒட்டும் பொழுது நீங்கள் வந்து சதுரமாக ஒட்டாமல் இந்த மாதிரி அந்த எட்ஜு வந்து லீஃப் கோடில் வர மாதிரி வெட்டினீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும். அப்புறமா நம்ம பீட்ஸ் வந்து தைச்சிக்கலாம். முனையில் நல்லா இழுத்து எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா 2 தடவை பீட்ஸ்குள்ளே கொடுத்து
பின்னாடி கொண்டு போய் நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், அழகாக போட்டு முடித்தாச்சு. உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பீட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பல்ஸு முனையில் வந்து சின்ன ஆரி பீட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அதேமாரி இந்த சைடு கொஞ்சம் பெரிய பீட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.